தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். வல்லமையின் ஆண்டவரே, எங்களோடு என்றும் கூட பயணிக்கிற தெய்வமே, இன்றைய இந்த பரிசுத்தமான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். யாக்கோபு தன்னுடைய வாழ்விலே உமோடு பயணிப்பதில் எவ்வளவு ஆர்வமாக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்தார் என்பதை நாங்கள் விவிலியத்திலே பார்க்கிறோம். எங்களுடைய அன்றாட வாழ்விலே நம்மில் ஆட்கொண்டிருக்கிற தீமையின் சக்திகள் அத்தனையில் இருந்தும் தெய்வமே எங்களை தொட்டு குணப்படுத்த இன்றைய நாளிலே வேண்டுகிறோம். நம்மை ஆட்கொண்டிருக்கிற தீமையின் சக்திகள் நம்மை அலக்களிக்கின்றன, நம்மை கஷ்டப்படுத்துகின்றன, நம்மை துன்பப்படுத்துகின்றன. தெய்வம் எங்களோடு நீரை கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதிக்க இந்த நாளில் நம்மை நாங்கள் பிரார்த்திக்கிறோம், வேண்டி நிற்கிறோம். நீர் எங்கள் வாழ்வின் மையமாக கொண்டு நாங்கள் வாழ நீர் நம்மை தொடர்ந்து அழைத்து கொண்டிருக்கிறேன். அந்த அழைப்பை நாங்களும் செவிமடுத்து வாழ நமக்கு அருள் தர வேண்டுகிறோம். எங்கள் வாழ்வில் எல்லாமாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். அதை நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம். நேற்றைய நாளில் நீர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, கடந்த இரவில் நீர் தந்த ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்றைய நாளை நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். இன்றைய நாளில் தர இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களை மன்னி உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைய நாளில் நீர் நம்மை வழிநடத்த இருக்கிற தயவுக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைய நாளில் நீரம்மிடம் இருக்கிற தீய ஆவிகளின் சக்திகளிலிருந்து தருகிற விடுதலைக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே நம்மை பொறுப்படுத்தி வழிநடத்தும். பல்வேறு தீமையின் ஆதிக்கங்களால் சிக்குண்டு தவித்து கொண்டிருக்கிற நமது உறவுகள், நண்பர்கள் அத்தனை பேரையும் உம்முடைய பாதங்களிலே ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே அவர்களை நீரை விடுதலை செய்து உம்முடைய அன்பு மகன் மகளாக வாழ அவர்களுக்கு வாய்ப்பளித்தருள இந்த வேளையிலே மன்றாடி இன்றைய நாளை உம்மிடம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களோடு கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமென்.